எம்ஜிஆருடைய அரசியல்ன்றது அது திமுகலேருந்து வெளியில் வந்து ஒரு லேபிள் தான் ஒட்டியிருக்காரு அவர். மற்றபடி அவர் கூட வந்தவங்கலாம் திமுகவில் இருந்தவங்க அனுபவசாலிகள். அவருக்கு களம் புதுசு கிடையாது, களத்தில் இருக்க மக்களுக்கும் அவர் புதுசு கிடையாது. ஸோ அவங்க திமுகவில் இருந்தே தேர்தல் பிரச்சாரம்லாம் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ திமுகவுக்கு ஓட்டு கேட்டிருக்காரு. இது கம்ப்ளீட்டாக வேறு. ஸோ அப்படியே விஜயகாந்துக்கு வந்தீங்க அப்படின்னா அப்போ சோஷியல் மீடியா வந்துருச்சு. விஜயகாந்த் குடிகாரர்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கும் விஜயகாந்த் எது பேசினாலும் அதை ஒரு ட்ரோல் கண்டென்ட்டாக மாற்றினதுக்கெல்லாம் சோஷியல் மீடியாவுடைய பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு. ஸோ விஜயகாந்த்ன்ற பிம்பத்தை எதிரில் இருக்கிறவங்க உடைக்கிறதுக்கு சோஷியல் மீடியாவை தான் பயன்படுத்தினாங்க. இன்னொரு விஷயம், விஜயகாந்த் வந்தபோது தமிழ்நாட்டில் இருக்க இருபெரும் தலைவர்களாக ஜெயலலிதா அம்மையாரும் உயிரோடு இருந்தாங்க, கலைஞரும் இருந்தார். அவங்கள தாண்டி ஒருத்தர் ஆட்சியில் போய் உட்கார்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அவங்க கூட கூட்டணி சேர்ந்து அவர் எதிர்கட்சி தலைவராக போய் உட்கார்ந்ததே பெரிய சாதனை தான் அன்னைக்கு காலகட்டத்தில். கரெக்டுங்களா? நீங்கள் திமுக ஒரு பெரிய கட்சி, 75 வருஷம் பாரம்பரிய கட்சியை 3வது இடத்துக்கு தள்ளிட்டு நீங்கள் எதிர்கட்சி வரிசையில் போய் உட்காடுறீங்க எதிர்கட்சி தலைவரானா, அதுவே அன்னைக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய சாதனை.